வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நாட்டை சர்வாதிகார பாதையில் இழுத்துச் சென்று ஒரு மதவெறி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக களத்தில் நிற்கிறது. இதற்கு மாற்றாக சமூக நீதி, மாநில உரிமைகளை உள்ளடக்கி திராவிட இயக்கத்தின் குரலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இதனுடைய உள்ளடக்கங்களை பார்க்கின்ற போது திராவிடர் இயக்கம் இதுவரை பேசி வந்த கொள்கைகளின் நியாயங்களை உணர்ந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் இனி எதிர்காலத்தில் மாநில உரிமைகளை பரிந்துரைவிட்டு எந்த தேசிய கட்சிகளும் இந்த நாட்டில் செயல்பட முடியாது என்ற முடிவுக்கு தீர்க்கமாக காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. இதைத்தான் அதன் தேர்தல் அறிக்கையும் படம் பிடித்து காட்டி இருக்கிறது. சமூக நீதி என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி சில கோரிக்கைகளை முன்வைத்து இருக்கிறது. இடஒதுக்கீட்டில் 50% மேல் போகக்கூடாது என்ற உச்சவரம்பை நீக்குவோம். நீட், கியூட் போன்ற தேர்வுகள் மாநில அரசினுடைய விருப்பத்தை சார்ந்ததாக உருவாக்கி விடுவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் என்ற கருத்துகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற கருத்தும் இதில் இடம்பெற்று இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மாநிலங்களில் ஒன்றிய ஆட்சி திணித்த கொள்கைகளை மாற்றி மாநில அரசுகளை கலந்து இந்த கொள்கைகளை நாங்கள் உருவாக்குவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை நாங்கள் ரத்து செய்வோம். ஜிஎஸ்டி போன்ற சட்டங்களை ஏற்கனவே ஒன்றிய ஆட்சி கொண்டு வந்ததை ரத்து செய்துவிட்டு புதிய சட்டத்தை அதில் நாங்கள் உருவாக்குவோம் என்ற கருத்துகள் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. பல முற்போக்கான கருத்துக்களோடு பொருளாதார ரீதியில் மக்களிடம் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கிராமப்புற விவசாய திட்டத்தினுடைய ஊதிய உயர்வு, ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ஆண்டுக்கு வழங்குவது என்ற ஒரு திட்டம், 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி என்ற ஒரு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இதில் இடம்பெற்று இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் உயர்கல்வியில் தலித் மாணவர்கள் மிக கொடூரமாக பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு பல தலித் மாணவர்கள் தற்கொலைக்கு உள்ளாகிறார்கள். இதை தடுப்பதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ரோஹித் வெமுலாவின் பெயரை சூட்டுவோம் என்றும் இந்த தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறது. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறியதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதுதான். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சமூக நீதியை உரத்த குரலில் பேசுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட அதே உள்ளடக்கங்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலும் வெளிவந்திருக்கிறது. இடதுசாரி கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையும் சமூக நீதியையும் மாநில சுயாட்சிகளுடைய தேவைகளையும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த 3 தேர்தல் அறிக்கைகளும் இன்றைக்கு நாட்டை சர்வாதிகார பாதையில் இழுத்துச் செல்லுகின்ற எதச்சாதிகார ஆட்சிக்கு மாற்றாக சமூக நீதியினுடைய ஒரு படைக்கலனாக, உரிமை குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை ஒலிக்கின்ற தேர்தல் அறிக்கைகளாக இன்றைக்கு களத்தில் இருக்கின்றன. இந்த தேர்தல் அறிக்கையை சமூக நீதிக்கான, திராவிட இயக்க கொள்கைக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு சென்று எதிர்காலத்தில் உருவாகப் போகின்ற சர்வாதிகார ஆட்சியை முறியடிப்பதற்கு நாம் தயாராவோம். இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.